உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினமான இலங்கை உலுக்கிய ஒரு கோர விபத்து சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரிய பஸ்ஸானது கொத்மலை ரம்பொடை தெரண்டியல பகுதியிலே ஒரு விபத்திலே 100 அடி பள்ளத்திலே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து சம்பவத்திலே 70 பயணிகள் மற்றும் 80 பயணிகள் பயணித்திருக்கலாம் என கூறுகிறார்கள். நேற்றைய தினமானது மிகவும் அந்த பகுதியை இராணுவத்தினர்கள் மற்றும் அயலில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து மக்களை மீட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியூடாக செல்லும் போது மிகவும் வளைவான பகுதியும் மற்றும் மிகவும் ஆபத்தானவும் இரவு நேரத்திலே பயணம் செய்யும் சிடிபி பஸ் ஆனது. அப்ப அந்த போக்குவரத்தில் செய்யும் போது அவர் சாரதி நித்திரை தூக்கத்தில் இருந்தார் தெரியல. மற்றும் பஸ்ஸிலே அதிகளவான பயணிகள் இருந்ததால அந்த பஸ் கூடுதலான பயணிகள் ஏறும் போது அந்த ஃபுட்போர்ட்ல எல்லாம் நின்று போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சரிஞ்சு வரைக்கு அப்படி ஒரு விபத்து இடம்பெற்றதோ இல்லது அவற்றை அந்த அந்த வாகனத்திலே முன் சில்லிதானது டயரில் காற்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லினோம். இப்ப என்ன விபத்து என்ன நடைபெற்றது என்று சொல்லி ஒரு விசாரணை அறிக்கையின் பின்னரே தெரிய வரும். நேற்றைய தினமானது அந்த பகுதியை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. 100 அடி பள்ளத்திலே விழுந்து நேற்றைய தினம் அன்னைய தினத்திலே ஒரு அன்னையானவர் ஒரு குழந்தையை காப்பாற்றி அந்த தன்னுடைய அரவணைப்பின் கீழே அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். நேற்றைய தினம் அந்நிய தினத்திலே அந்த குழந்தையும் அந்த தாயும் மிகவும் ஒரு பேசும் பொருளாக நேற்றைய தினம் அந்த தாயார் காணப்பட்டிருந்தால், அந்த அந்நிய தினத்திலும் அந்த தாயார் தன்னுடைய குழந்தையை தவற விடாமல் பாதுகாத்து உயிரை மீட்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு அடையாளமாக நேற்றைய தினம் அந்த அன்னைக்கு ஒரு அனைவரும் ஒரு மரியாதை செலுத்தி போட்டியிடுகிறார்கள். நேற்றைய தினம் 22 பேர் பலியாயிருக்கிறார்கள். 9 பேர் அதாவது அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிரண்டியல பகுதியிலே அந்த வளைவான பகுதியிலே சிடிபி பஸ் பயணம் செய்யும் போது இரவு நேரத்தில் தான் இந்த பயணமானது இடம்பெறுகிறது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி இரவு நேரத்தில் தான் இரவு 4:30 மணிக்கு இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த பஸ் ஆனது தினமும் இரவு நேரத்திலேயே பயணம் செய்வது வழக்கம். அவ்வாறு பயணம் செய்யும் போதுதான் அவர் இந்த சிடிபி பஸ்ன்னு சொன்னா தூர பயணம்னு சொன்னா இடக்கிட இந்த சாப்பிட்ற இடத்துக்காண்டி நிப்பாட்டிக்கணும். அப்படி அந்த சாப்பிட்ற இடத்துக்காண்டி நிப்பாட்டுற கொஞ்ச தூரம் தான் அதுக்கிடையிலே அந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கதிர்காமத்திலிருந்து குருநாகல் போற பாதையில எல்லாம் கூட அந்த வளைவான அந்த இப்ப கண்டி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை மலைநாட்டு பகுதியான இந்த மலைநாட்டு பகுதிகளுக்கு நுவரேலியெல்லாம் மலைநாட்டு பகுதியில மலைகள் வளைஞ்சுதான் போகும். அந்த வளைவான இடங்கள்ல சொன்னா அது சாரதிகள் மிக அவதானமாக அந்த வாகன பஸ்ஸுகள் மற்றும் வாகனங்களை செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு ஒரு எத்தனை கொஞ்சம் மிஸ் ஆயினா பள்ளத்துக்குள்ள கவர்ந்து விழுந்துடும். அப்படி ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக இந்த கதிர்காமத்திலிருந்து குருநாகல் மற்றும் இந்த கண்டி போற பஸ்ஸுகளும் மிகவும் ஆபத்தான ஒரு வளைவான பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கொத்மலை ரம்போட கிரண்டியல பகுதியில தான் இந்த விபத்து இடம்பெற்று இருக்கின்றது. இந்த விபத்தானது 100 அடி பள்ளத்திலே இந்த மக்கள் அப்படி உருண்டு தான் அந்த சிடிபி பஸ் விழுந்து அப்படி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இதனை ஒரு அந்த வீதியோரத்திலே பயணம் செய்த ஆட்டோக்கார அண்ணா தான் ஒரு ஆள் கண்டு இப்படி அவர் படக்காண்டு அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு தெரிவித்து இப்படி ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது என்று தெரிவித்து உடனடியாக வருகை தந்த முச்சக்கர ஊழியர்கள் மற்றும் அவருடன் இணைந்த நண்பர்கள் அனைவரும் சேர்ந்துதான் அயலுள்ள நண்பர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிவித்து அனைவரும் இணைந்து அவர்களை மீட்டு இருக்கிறார்கள். அந்த முச்சக்கர வண்டி சாரதி காணவில்லை என்றால் சொன்னால் இரவு நேரத்தில் பயணம் செய்யும் போது காணாட்டி அவர்கள் அப்படி இருக்க வேண்டியான ஒரு தரம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். பிடிய சத்தங்கள் அதுகள் எல்லாம் வச்சு இப்படி எதன் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்ற கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அந்த பயணத்தில் அப்படி அவர்கள் அந்த சரிந்து அந்த ஒரு வளைவில் சரிந்து விழும்போது
அதன் பின்னால் வந்த ஒரு முச்சக்கர வண்டி டிரைவர் வந்து கண்டிருக்கிறார். இப்படி விபத்து இந்த வாகனம் சிட்டி பஸ் உருண்டு விளைவு கண்டுதான் இந்த அனைத்து மக்களுக்கும் தெரிவித்து இந்த மீட்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 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 வயதும் நிறையாத ஒரு குழந்தை ஒன்று இந்த விபத்து சம்பவத்திலே அவரை தாயார் கட்டி அரவணைத்து என்ன காயங்கள் என்றாலும் எனக்கு விரட்டும் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அந்த தாயானவர் அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார். ஒரு பாதுகாப்புக்கு அந்த நீங்க அந்த இதுல போட்டுருக்கலாம் பாருங்க, எப்படி அந்த தாயார் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்பது நேற்றைய தினம் அந்நிய தினத்திலே அது மிகவும் பேசும் பொருளாக காணப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்நியர்களுக்கு நாங்கள் போற்ற வேண்டும். மற்றும் இந்த விபத்து சம்பவமானது அந்த பகுதியை ஒரு மிகவும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த கொத்மலை ரம்போட கிரண்டியல பகுதியிலே இந்த விபத்தானது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்து சம்பவங்கள் தினமும் இந்த இலங்கையிலே மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் ஒருவர் உயிரிழக்கின்றார். என்ன சொன்னா இப்படி தொடர்ச்சியாக வீதி விபத்தானது அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப சிலர் சிக்னல் லைட் எரிஞ்சாலும் அதனை மீறி இப்ப ரெட் கலர் லைட் எரிஞ்சாலும் அதனை மீறி பயணம் செய்கிறார்கள். மற்றும் பாதசாரி கடவைகள் இருக்கும் போது அதனை மீறி பாதசாரிகளுக்கான ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டு பாதசாரிகள் பாதை வீதியை கடப்பதற்காக இருக்கின்ற இடங்களிலும் அத்துமீறி அவர்கள் வாகனங்களை செலுத்துகிறார்கள். இதனால் கூடுதலான வீதி விபத்துகள் இலங்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வீதி விபத்துக்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு சிசிடி கேமரா பொருத்தினாலும் அதனையும் மீறி அவர்கள் சிசிடி கேமராக்கும் அதற்கும் மதிப்பளிக்காமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அதிகரித்து வரும் ஒரு வீதி விபத்தாக இலங்கையிலே மாற்றி இருக்கின்றது. இதனால் மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் ஒரு 3 மனத்தியாலத்துக்கு ஒருவர் உயிரிழக்கின்றார். இவ்வாறு சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு வீதி விபத்தானது இலங்கையை தினமும் ஒவ்வொரு வருடத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்க போறோம் பாருங்க. இவ்வாறு மலைய பகுதியில் மற்றும் தூர இடங்களுக்கு பயணம் செய்யும் அதாவது சாரதிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற வேண்டும். என்ன சொன்னா அவர்களுக்கு அந்த இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போது எவ்வாறு பஸ்ஸுகளை பயணிக்க வேண்டும். ஒருவர் சென்ற மலைய பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடவழியும் வளைவு கூட பல பகுதியாக காணப்படும். அப்ப இந்த வளைவான பகுதியிலே ஒருவர் நின்று மற்றவருக்கு இடம் கொடுத்துதான் அதுல போகணும். இப்ப இருவரும் அதுக்குள்ள வந்து 2 பேரும் சேர்ந்துதான் போகணும். அன்றைக்கு ஒரு விபத்து சம்பவங்கள் இடம்பெற கூடுதலான விபத்து சம்பவம் இடம்பெறும். எனவே ஒருவர் விட்டு கொடுத்து அந்த வீதிகளிலே பயணம் செய்யும் போது ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு இருக்க வேண்டும். அந்த வீதியால் பயணம் ஒருவர் போன பின்பு நாங்கள் அடுத்த பின்னால போகணும். அப்படி அந்த அவசரப்பட்டு நாங்கள் எந்த ஒரு வீதியால் அதிவேகத்திலே பயணம் செய்யும் போது ஒரு மோட்டார் சைக்கிள் ஆண்டாலும் சரி மற்றும் கயஸ் வாகனம் சிடிபி பஸ் என்னென்றாலும் சொன்ன தனியார் பஸ் ஆனாலும் இப்ப நாங்கள் எங்களோட பொறுமையா இருந்து நாங்கள் பயணம் செய்வோம்னு சொன்னால் நாங்கள் வீதி விபத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம். எவ்வளவு நாங்கள் அவசரப்பட்டு எங்களோட பயணத்தை மேற்கொள்வோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு உயிர் ஆபத்துகள் ஒரு நொடிக்கு நொடி திக் நிமிடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே போக்குவரத்து செய்யும் போது அனைவரும் ஒரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் நீங்கள் வீதியிலே பயணம் செய்ய வேண்டும். மலைய பகுதியிலே 2012ஆம் ஆண்டு ஒரு தனியார் பேருந்து ஆனது விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த விபத்திலே 25 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவமானது மலைய பகுதியிலே 2012ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கிறது. கண்டியிலே 2022ஆம் ஆண்டு ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பஸ் விபத்து தான் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 9 பேர் மரணமாயிருக்கிறார்கள், பலியாயிருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கண்டி அது கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற பஸ் ஆனது கொல்காவல பகுதியில அந்த ரயில் கடவையை கடக்கும் போது பஸ்ஸும் போயிருக்குது, ரயிலும் போயிருக்குது. அதுல மோதுண்டதுல
200 மீட்டரு கிட்ட அந்த ரயிலானது பஸ்ஸை 200 மீட்டர் தள்ளி கொண்டு போயிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 50 பேர் அந்த இடத்துல இறந்திருக்கிறார்கள். அந்த சம்பவமானது அந்த அந்த காலத்திலே ஒரு மிகவும் பேசும் பொருளாக காணப்பட்டிருக்கிறது. தற்போது 22 பேர் பலியாயிருந்த சம்பவம் தற்போது பெரும் பேசும் பொருளாக காணப்படுகிறது. ஆனால் 2005ஆம் ஆண்டு 50 பேர், இப்ப 22 அதை விட இப்ப டபுள் மடங்கு என்று சொல்லலாம். 50 பேர் பலியாயிருக்கின்ற சம்பவம். அதாவது கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற பஸ்ஸும் ரயிலும் மோதி கொல்காவேல பகுதியில் இடம்பெற்றது. இந்த விபத்தில் 50 பேர் உயிரிழந்து 200 மீட்டர் கிட்ட அந்த பஸ் ஆனது இழுத்து செல்லப்பட்டு அந்த உயிரிழந்த சம்பவம் அந்த காலத்திலே மிகவும் பேசும் பொருளாக காணப்பட்டது. இவ்வாறு தினமும் இலங்கையிலே ஒரு விபத்து சம்பவங்கள் தினமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு 50 பேர் ஆனவர்கள் அந்த விபத்திலே இறந்திருக்கிறார்கள். அவ்வாறு தினமும் இந்த இலங்கையிலே தொடர்ச்சியாக வீதி விபத்து என்பது தொடர்ச்சியாக மலிந்து வருகின்றது. இந்த வீதி விபத்தினால் மனிதர்களுடைய உயிரானது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அந்த பொக்கிஷமான உயிர்களை மனிதர்கள் வீணாக இழக்கின்றார்கள். ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்போமோ அவ்வாறு பாதுகாக்க வேண்டும். ஒரு உயிர் இப்ப காசு இண்டை போகும் நாளை வரும். ஆனால் மனித உயிர் என்பது ஒரு விலை மதிப்பெற்றது. அந்த விலை மதிப்பெற்ற ஒரு உயிரை இளைஞர்கள், தற்போதைய இளைஞர்கள் ஒரு போட்டிக்கு மோடியில் ஓடுறது பார்த்தீங்கன்னு சொன்னா பஸ் வந்து போயிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பஸ்ஸை வெட்டி கொண்டு ஓடினாங்க. நேரா பஸ் போகுது, இவர் போய் பின்னுக்கு ஆகல் வரை வந்தா அவையில ஒரு படம் காட்டணும் என்பதற்காக அப்படி வளைச்சி எடுத்து அப்படி எடுக்கிறது. அப்படி எடுத்தா அப்படி எடுக்க கொஞ்சம் தட்டுப்பட்ட பாருங்க இவ்வளவு உயிர் அநியாயமா இறக்குறானே. இப்ப ஆட்களுக்கு இப்ப நாங்கள் படம் காட்டி இப்படி எல்லாம் செய்ய என்ன வாரது? ஒரு உயிரானது இப்படி போய் இப்ப அதை நீங்க அடிப்பு இப்படிங்களும் படம் காட்டி போகும்போது நீங்கள் அடிபட்ட அந்த பின்னுக்கு வரவர்களும் அந்த பக்கத்துல நீங்க யாருக்கு படம் காட்ட போனீங்களோ அந்த அவர்கள் தான் ஓடி வந்து உங்களுக்கு உயிரை ஹாஸ்பிட்டல் கொண்டு பாதுகாக்க போயிடும். அப்ப அதை நீங்க அறியாம நீங்கள் இப்படி படம் காட்டி அப்படி போய் அநியாயமா ஒரு உயிரை இழக்கிறீர்கள். இவ்வாறு தினமும் இந்த வீதி விபத்துகள் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. மக்கள் அனைவரும் இந்த வீதி விபத்தினுடைய அந்த நீங்க கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை நீங்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கற்று நீங்கள் அந்த வீதியால் பயணம் செய்வதோடு மிக பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கொத்மலை ரம்போட கெரடியல பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்திலே உயிரிழந்த மக்களுக்காக ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் காசு பணத்தொகை இலங்கை ஜனாதிபதி கொடுக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்கிறார். இந்த 75 பேர் பயணம் செய்த இடத்துல ஒரு இராணுவ சிப்பாய் அவர்களுடைய கடமைக்காக வீட்டிலிருந்து அவருடைய விடுமுறையை கழித்த பின்னர் அவருடைய படை முகாமிற்கு செல்கின்ற போதுதான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதுல அந்த விபத்தில அவர் என்ன சொன்னா, விழுந்து உருண்டு அப்படி விழுந்து எல்லாம் பஸ் விழுந்த உடனே அவருக்கு மயக்கம் மாதிரி வந்திருக்காம அந்த இடம் விழுந்த உடனே, பிறகு மயக்கம் தெளிஞ்ச உடனே தான் அந்த ஜன்னலை உடைச்சு அப்படி வெளியில வந்து மற்ற பயணிகளையும் அவர் பாதுகாத்து அவர்களை மீட்டிருக்கிறார். அவ்வாறு பல உதவி செய்து தன்னால் இயன்ற பெயரை வெளியில் இழுத்து காப்பாற்றி இருக்கிறார். இருந்தாலும் 22 உயிரானது நேற்றைய தினம் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் அவசர சிகிச்சை பிரிவிலே வெவ்வேறு வைத்தியசாலைகளிலே மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள் மிகவும் ஆபத்தான முறைகளிலே தான் இருப்பார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் மீண்டு அவர்கள் தங்களுடைய உறவுகள் மற்ற குடும்பத்திலே சந்தோஷமாக வாழணும் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய காணொலியானது கதிர்காமத்திலிருந்து குருநாள் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து பஸ் ஆனது கொத்மலை ரம்போடை கிரண்டியல பகுதியில் விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள்.
காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.